ஓகே ஃபைன். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் இதுதான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உள்ள நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் தான் பார்ப்போம். அண்டு யா ஸோ நெட்ல வந்து என்ன சொல்லணும்னா கேகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஹவுஸோட டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஹவுஸ் ப்ரெடிக்ஷன் டேட்டா செட் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த டேட்டா சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ற டேட்டா செட் எங்க கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த கேகிள்ங்கிற வெப்சைட்ல தான் மிஷின் லேர்னிங்கான நிறைய டேட்டா செட் அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒன்லி ஒன் டைம் சைன் இன் பண்ணா போதும், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய டேட்டாஸ் இருக்கும். இப்போ இது ஒரு சாம்பிள் டேட்டா, இதே டேட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இந்த டேட்டா செட்ல எப்படி இருக்குன்னா, இப்போ என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம்னா, நார்மலா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கீங்க. ஓகேவா? நீங்க வந்து கஷ்டப்பட்டு அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. அத வச்சு ஒரு ஹவுஸ் வந்து நீங்க கட்ட போறீங்க. இல்லன்னா ஹவுஸ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்னலாம் பார்ப்பீங்க ஒரு வீடுக்கு? உங்ககிட்ட ஒரு 10 லேக்ஸ் இருக்குன்னா, அதுக்கேத்த மாரி பார்ப்பீங்களா? எத்தன ரூம் இருக்கு? மெயின் ஏரியால இருக்கா? பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கா? எத்தன ஃப்ளோர் இருக்கு? எத்தன கிச்சன் இருக்கு? எத்தன பாத்ரூம் இருக்கு? இந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா நீங்க உங்க கையில ஒரு அமௌண்ட் இருக்குன்னா, ஒரு வீட்ட வாங்க போறீங்கன்னா, இதெல்லாம் பார்ப்பீங்க. இன்னொன்னு சப்போஸ் இல்லன்னா உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. அந்த வீட செல் பண்ண போறீங்கன்னா, அந்த வீட்டுக்கு பிரைஸ் எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க? ஸோ நீங்க மெயின் ஏரியால வீடு கட்டி வச்சிருந்தீங்கன்னா, அதோட பிரைஸ் நல்லா ஹையா வச்சு சொல்லி நீங்க செல் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு அப்டின்னா, அதுக்கேத்த மாரி ரேட் சொல்லலாம். சின்ன வீடு தான். ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. ஒரு கிச்சன் தான் இருக்குன்னா, அதுக்கேத்த மாரி. ஸோ ஒரு வீட்டோட டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு பிரைஸ நம்ம டிசைட் பண்ணலாம். கரெக்ட்டா? இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்கு. என்னோட வீட்டுக்கு வந்து நான் எவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும்னா, நான் ஹவுஸ் டீட்டெயில்ஸ் வச்சு நான் கொஞ்சம் யோசிக்கணும். கரெக்ட்டா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஏஐக்கு ஏஐ மாடலுக்கு ஆல்ரெடி நெறைய பீப்பிள் வந்து வீட வித்திருப்பாங்க. கரெக்ட்டா? ஆல்ரெடி இப்ப மேபி இப்ப எங்க ஏரியால பக்கத்துல எங்கெல்லாம் வீடு வித்திருக்காங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேதர் பண்ணணும். ஏன்னா அத வச்சு தான் இந்த ஏரியால வீடு என்ன ரேட்டுக்கு போதுன்னு எனக்கு தெரியும். கரெக்ட்டா? அதே மாரி ஆல்ரெடி நெறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்கல்ல. ஒரு ஹவுஸ் இந்த மாரி ஃபீச்சர்ஸ் இத்தன வீடு இந்த மாரிலாம் இருந்தா, இவ்வளோ ரேட்டுக்கு வித்திருக்காங்க. அந்த வித்த டேட்டா செட்ட நம்ம என்ன பண்ண போறோம், ஏஐ கிட்ட படிக்க சொல்ல போறோம். இந்த மாரிலாம் ரூம்ஸ் இந்த மாரிலாம் ஃபீச்சர்ஸோட வீடு இருந்தா, இந்த ரேட்டுக்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இத படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நெறைய வீட்ட செல் பண்ண டேட்டாவ படிக்க குடுப்போம். ஓகேவா? நம்ம ஏஐ மாடல் என்ன பண்ணும், அத ஃபுல்லா ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு, நான் வந்து புதுசா ஒரு ஹவுஸ் பத்தின டீட்டெயில்ஸ் குடுத்தேன்னா, எனக்கு அந்த புது ஹவுஸோட பிரைஸ் அது கண்டுபிடிச்சு சொல்லும். ஓகேவா? ஆல்ரெடி செல் பண்ண டேட்டாவ ஏஐ மாடலுக்கு படிக்க குடுத்துட்டு, நான் புதுசா பண்ற ஐ மீன் நான் புதுசா ஒரு ஹவுஸோட டீட்டெயில்ஸ குடுத்தேன்னா, எனக்கு அதுக்கான பிரைஸ் வந்து இது டிசைட் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஓகே. ஓகே. இந்த டேட்டா செட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம், சைன் இன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவோம்னா, இங்க லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ண அந்த சிஎஸ்வி ஃபைல், எக்ஸெல் ஷீட் ஃபைலா இருக்கும். ஓகே. அத நீங்க அப்லோட் பண்ணிக்கணும். ஆ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால, டைரக்ட்டா இந்த அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி, ஹவுஸ் பிரைஸ் பிரிடிக்ஷன் அந்த இத நான் டேட்டா செட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்க அப்லோட் ஆயிட்டிருக்கு. அப்லோட் ஆகி முடிஞ்சதும் என்ன பண்ணுவோம், இத நம்ம பைத்தான் ப்ரோகிராம்குள்ள இந்த ஷீட்ட கொண்டு வரதுக்கு, இதோட பாத்த காப்பி பண்ணி, இம்போர்ட் pandas as pd நம்ம மெயினான லைப்ரரி pandas லைப்ரரி. இத வச்சு தானே அவுட் சைட் டேட்டா செட் எல்லாமே நம்ம இங்க கொண்டு வருவோம். ஸோ ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி கமாண்ட் மூலமா நம்ம டேட்டா செட்ட இங்க வந்து நம்ம கூகுள் கொலாப் அதாவது நம்மளோட பைத்தானுக்குள்ள நம்ம டேட்டா செட்ட கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த டிஎஃப்ங்கிற வேரியபிள்குள்ள நான் அப்லோட் பண்ண மொத்த டேட்டா செட்டுமே ஸ்டோர் ஆகி இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா, ஹெட்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஹெட் கமாண்ட் என்ன பண்ணும்னா, எனக்கு 5 டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணும். என்னெல்லாம் இருக்கு? மேபி சம் டேட் இருக்கு, பிரைஸ் இருக்கு, பெட்ரூம் எத்தனை, பாத்ரூம் எத்தனை, ஸ்கொயர் ஃபீட் எத்தனை, ஃப்ளோர்ஸ் எத்தனை, வாட்டர் அதாவது தண்ணி ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, வியூ எப்படி இருக்கு, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ ஒரு பேசிக்கா ஒரு வீட்டை பத்தின டீட்டெயில்ஸ், அந்த வீட்டோட ப்ரைஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்னன்னா
இன்புட் அவுட்புட்டா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ லாஸ்ட் 5 டேட்டாவை நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டெய்ல் கமாண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா லாஸ்ட் 5 டேட்டா. லாஸ்ட் 5 டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் 4599 மேபி 4600 வீட்டை செல் பண்ண டேட்டா இந்த ஷீட்ல இருக்கு. ஓகேவா? 4600 ரோஸ் இருக்கு. இவ்வளோ டேட்டாவும் நம்ம ஏஐ மாடல் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல லேர்ன் பண்ணி முடிச்சிடும். லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் நியூவாக ஒரு வீட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த புது வீட்டோட ப்ரைஸ் நமக்கு ஏஐ ஆன்சர் பண்ணி சொல்லும். ஓகேவா? இது சும்மா ஐ மீன் கேஷுவலாக இந்த ரேண்டமாக சொல்கிற மாதிரி சொல்லாது. அது படித்த மெத்தடை வச்சு இந்த இதெல்லாம் இருந்தால் இவ்வளோ ரேட்டு வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு அனலைஸ் பண்ணி வச்சு அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரைஸ் சொல்லும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த df.isNullOf.SumOf இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம டேட்டா செட்டில் ஏதாவது எம்டி வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சின்ஸ் எல்லாமே 000ன்னு வந்தனால நம்ம டேட்டா செட்டில் வந்து எம்டி வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. சப்போஸ் எம்டி வேல்யூஸ் இருந்தால் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி எம்டி வேல்யூஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து காலம்ஸுங்கிற கமாண்ட் என்ன பண்ணும், நம்மக்கிட்ட என்னென்ன காலம் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். இது போக இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபோ கமாண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா எதுலாம் நியூமெரிக்கல் காலம் எதுலாம் ஆப்ஜெக்ட் காலம் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் டிஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் உண்டு. அதை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இந்த டிஸ்கிரைப் கமாண்ட் வந்து நியூமெரிக்கல் இதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் df.describe of இந்த டிஸ்கிரைப் கமாண்ட் வந்து எதுக்கு ஒர்க் ஆகும்னா ஒன்லி நியூமெரிக்கல் காலம். எதெல்லாம் நியூமெரிக்கல் காலம்? ப்ரைஸ், பெட்ரூம். ஸோ இந்த மாதிரி நியூமெரிக்கல் காலம்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிஸ்கிரைப் கமாண்ட் ஒர்க் ஆகும். இந்த ப்ரைஸோட மினிமம் வேல்யூ எவ்வளோ, ப்ரைஸோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ, ஸோ நம்பர் ஆஃப் பெட்ரூம் கவுண்டோட மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 பெட்ரூம் இருக்கிற வரைக்கும் வீடு இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலமோட மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ பார்க்கணுன்னா இந்த டிஸ்கிரைப் கமாண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது ஜஸ்ட் ஒரு டேட்டாவை நம்ம பைத்தான்குள்ளே கொண்டு வந்து அந்த டேட்டா எப்படி இருக்கு, கரெக்டான டேட்டாவா, நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, இதை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போதான் நம்ம மெயினாகவே என்ன பண்ணணும்னா ஏஐ கிட்ட படிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இன்புட்டு இதுதான் அவுட்புட்டு அப்படின்னு கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா நம்ம கொடுத்தாதான் அது கரெக்டா படிக்கும். ஸோ எப்படி கொடுக்க போறோம்னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி நமக்கு எதெல்லாம் இன்புட் காலமா கன்சிடர் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கணும். இன்புட் காலம் வந்து நிறைய காலம் இருக்கு. மோர் தென் ஒன் காலம் இருக்கிறனால நம்மளோட டேட்டா வேரியபிள் நேம் 2 ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அந்த இன்புட் காலம்ஸை மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? அவுட்புட் நமக்கு என்னது? வெறும் ப்ரைஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹவுஸ் டீட்டெயில்ஸை இன்புட்டாக கொடுப்போம், ப்ரைஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அதனால அது வெறும் ப்ரைஸ் மட்டும் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இன்புட்டில் வந்து என்னெல்லாம்னா ஓகே. ஸோ இன்புட்டில் என்னெல்லாம் இருக்கு? இன்புட் கொடுக்கும்போது மெயினாக என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், இந்த ஐடி, ரோல் நம்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து தேவையில்லாத டீட்டெயில்ஸ் நமக்கு. ஸோ ஏன் தேவையில்லாதது யோசிச்சு பாருங்க. நம்ம அல்காரிதம் வந்து 5வது ரோல இருக்கிறனால இந்த வீட்டுக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு படிக்குமா? கிடையாது. 5வது ரோல அந்த டேட்டா இருக்கிறனால நமக்கு அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் வந்து எதுவுமே ப்ரைஸ்க்கும் அந்த ஆர்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால ஐடி அந்த மாதிரி காலம்லாம் இருந்துச்சுன்னா டைரக்டாவே நம்ம இக்னோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த இயர் வச்சு வருதுல்ல, ஸோ இந்த இயரு, டேட்டு, மந்த்து இந்த மாதிரி காலம்ஸ் இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இது நியூமெரிக்கல் காலம் தானே, ஏன் கன்சிடர் பண்ணிக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ நம்ம இயரை வச்சு மிஷின் லேர்னிங்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா இயருக்குன்னு தனி அல்காரிதம் இருக்கு, அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இந்த இயர் டேட்டாவை இது கூடல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா படிக்காது நம்ம மாடல். ஸோ பேசிக்கா ஹவுஸோட டீட்டெயில்ஸ் என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு இதுதான் அவுட்புட்னு கரெக்டா எக்ஸாக்டா சொன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும். ஓகே. அண்ட் மெயின் திங் என்னன்னா நம்ம இந்த ஏஐ மாடலுக்கு இன்புட்டு கொடுக்கும்போது இன்புட் வேல்யூஸ் எல்லாமே நியூமெரிக்கல் காலமா மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே நியூமெரிக்கல் காலம்ஸா மட்டும்தான் இருக்கணும்.
பேடிங்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ பெட்ரூம் நியூமெரிக்கல் காலம், பாத்ரூம் நியூமெரிக்கல் காலம், இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே நியூமெரிக்கல் காலம். ஓகே, ஸோ அவுட்புட் பிரைஸ் கொடுத்தாச்சு. இப்போ இன்புட் என்னது அவுட்புட் என்னதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அப்படியே நம்ம படிக்க கொடுக்க போறது கிடையாது. ஓகேவா? பிகாஸ் நம்ம வந்து இப்ப நீங்க வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இல்லையான்னு உங்களை எப்படி ஜட்ஜ் பண்றாங்க? நம்ம காலேஜ் நினைச்சா ஜஸ்ட் படிங்கன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுறலாம். எதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லி ஒண்ணு வைக்காங்க? உங்களை டெஸ்ட் பண்ணணும்ல, நிஜமாவே நீங்க படிச்சிருக்கீங்களா? எவ்வளவு தூரம் கரெக்டா படிச்சிருக்கீங்க? எவ்வளவு தூரம் கரெக்டா உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஏஐ மாடலுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போம். அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு மார்க் வரும். அந்த மார்க் அவுட் ஆஃப் 100க்கு 90க்கு மேல 80க்கு மேல இருந்துச்சுன்னா இது நல்ல ஏஐ மாடல். சப்போஸ் 60 50 அதுக்கெல்லாம் கீழே போச்சுன்னா இது 60 50னா ஆவரேஜ் ஏஐ மாடல். அதுக்கு கீழே போச்சுன்னா ஒஸ்ட் ஏஐ மாடல். ஓகேவா? ஸோ நம்மளோட ஏஐ ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஏஐ மாடல் வந்து எவ்வளவு தூரம் கரெக்டா லேர்ன் பண்ணியிருக்குங்கிறத செக் பண்றதுக்கு டெஸ்ட் வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ அதனாலதான் என்ன பண்ணுவோம், நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டால 4600 ரோ இருக்கா? இந்த 4600 ரோல ஒரு 20% டேட்டாவை மட்டும் டெஸ்ட் வைக்கிறதுக்காக தனியா எடுத்து வச்சிரும். பேலன்ஸ் டேட்டாவை எல்லாம் படிக்க கொடுத்துரும். நம்ம ஏஐ கிட்ட 4600 ரோஸ்ல ஒரு 20% ரோவை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் டேட்டா எல்லாமே படிக்க கொடுத்துரும். ஓகே, ஸோ பேலன்ஸ் 80% படிக்க கொடுத்துரும். இது நம்ம சாய்ஸ் தான். 80 படிக்க கொடுத்துட்டு 20க்கு டெஸ்ட் எழுத எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா 70% படிக்க கொடுத்துட்டு 30% டெஸ்ட் எழுத எடுத்து வைக்கலாம். ஸோ எப்போதும் ஜென்ரலா 80 வந்து படிக்க கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். 20% வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ பட் இது கம்பல்சரி இல்லை, உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம இன்புட் தனியா அவுட்புட் தனியா வச்சிருக்கோமா? அப்போ இன்புட்டையும் 80% தனியா பிரிப்போம், 20% தனியா பிரிப்போம். அவுட்புட்டையும் 80% தனியா பிரிப்போம், 20% தனியா பிரிப்போம். ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா எஸ்கே லேர்னிங்கிறது தான் மெயினா மிஷின் லேர்னிங்ல உள்ள ஒரு பெரிய லைப்ரரி. மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா கமாண்ட்ஸுமே இந்த எஸ்கே லேர்ன் லைப்ரரிக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல மாடல் செலக்ஷனுக்குள்ள நமக்கு இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், 80% தனியா 20% தனியா பிரிக்க போறோம். யோசிச்சு பாருங்க, அந்த 4600ல எவ்வளோ 80 எவ்வளோ 20 நீங்க கஷ்டப்பட்டு மேக்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த கமாண்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே பிரிச்சு பிரிச்சு வேற வேற வேரியபிள ஸ்டோர் பண்ணிடும். எப்படி நீங்க வேரியபிள் ஆர்டர் கொடுக்கணும்னா, இது எல்லாமே இந்த 4மே வேரியபிளோட நேம்ஸ் தான். ஸோ இதுக்கு நீங்க என்ன வேரியபிள் நேம்னாலும் வச்சுக்கலாம், ஏபிசிடின்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்புட்டை வந்து ட்ரைனிங்க்கு டேட்டாக்கு பிரிக்கும், அதே இன்புட்டை டெஸ்டிங்க்கு பிரிக்கும், அதுக்கடுத்து அவுட்புட்டை ட்ரைனிங்க்கு பிரிக்கும், அவுட்புட்டை டெஸ்டிங்க்கு பிரிக்கும். இந்த ஃபார்மேட்ல வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு இந்த கமாண்டு மூலமா தான் பிரிக்க போறோம். எதை பிரிப்போம்? எக்ஸும் ஒய்யும் தான் பிரிக்கும். அண்ட் டெஸ்ட்டுக்கு 0.2னா டெஸ்ட்டுக்கு 20% பிரிச்சு வச்சிட்டோம்னா பெண்டிங் ஆட்டோமேட்டிக்கா ட்ரைனிங்ல போய் ஸ்டோர் ஆகிரும். அண்ட் ரேண்டம் அண்டர் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஏன் கொடுக்கும்னா, நம்ம நார்மலா நீங்க இதை கொடுக்காம பிரிச்சீங்கன்னா அது ரேண்டமா லேர்ன் பண்ணிக்கும். ஓகேவா? ரேண்டமா அது நம்ம அந்த 4600 டேட்டாவை பிரிச்சு இது பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி ரேண்டமா பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும், நமக்கு நல்ல மார்க் கிடைக்காது இதுக்கு டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது. ஸோ இதுக்கு லேர்னிங் சரியா இருக்காது. அதனாலதான் என்ன பண்ணுவோம், ரேண்டம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டோம்னா ரேண்டமா படிக்காம கரெக்டா ஆர்டரா பெர்ஃபெக்டா படிக்கும். ஓகே, யா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஏஐ கிட்ட படிக்க கொடுக்க ஒரு டேட்டாவை ரெடி பண்ணி கையில வச்சிருக்கோம். ஓகேவா? இதுதான் மெயின் கமாண்ட். ஃப்ரம் sklearn லீனியர் மாடலுங்கிற மாடலை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், லீனியர் ரிக்ரெஷன் அல்காரிதம். sklearnங்கிறது பெரிய லைப்ரரி, அதுக்குள்ள இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து லீனியர் மாடல். அதுக்குள்ள இருக்கிற நம்ம யூஸ் பண்ண போற மாடலோட பேர் என்னது, லீனியர் ரிக்ரெஷன். இந்த லீனியர் ரிக்ரெஷன் எழுதும் போது எல் கேப்ஸ்ல இருக்கணும், ஆர் ஸ்மால்ல இருக்கணும். ஓகேவா? இது எங்கெல்லாம் இந்த மாடல் நம்ம அப்ளை பண்றோமோ அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த வேரியபிள்குள்ள இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மாடல் டாட் ஃபிட் கமாண்ட் கொடுத்துட்டு எதெல்லாம் நம்ம இந்த ஃபிட் கமாண்டுங்கிறது என்ன தெரியுமா,
இதுதான் மெயினா நான் என்னோட லீனியர் ரிக்ரெஷனுங்கிற ஒன் ஆஃப் த ஏஐ அல்காரிதமை படிக்க சொல்றேன். ஃபிட்டுங்கிறது நான் உங்களை வந்து படிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்னோட ப்ரோக்ராமை ஸ்டடி அப்படின்னு சொல்ற கமாண்ட் தான் இந்த ஃபிட்டு. எதை மட்டும் படிக்க சொல்றேன்? ஒன்லி ட்ரைனிங்க்கு எடுத்து வச்ச அந்த இன்புட் ட்ரைனிங் டேட்டா, அவுட்புட் ட்ரைனிங் டேட்டா, இது ரெண்டு மட்டும்தான் நான் படிக்க சொல்லியிருக்கேன். அது படிச்சு முடிச்சிட்டுனா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த 80% ஆஃப் டேட்டா, மேபி 3000 டேட்டாக்கு மேலே இருக்கும், எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இப்படி லேர்ன் பண்ணி முடிச்சிடும். அப்படி லேர்ன் பண்ணி முடிச்சிட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒவ்வொரு இதுக்கும் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் தெரியுமா, இப்போ எத்தனை காலம் நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 காலம் இன்புட் கொடுத்துருக்கோமா? அப்போ 10க்கும் நம்ம யூசர் கிட்ட இருந்து வேல்யூஸ் வாங்கணும். இது நான் சும்மா எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணனால எல்லாமே பெட்ரூம் பெட்ரூம் இருக்கு. பட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது பெட்ரூம், ரெண்டாவது பாத்ரூம், மூணாவது ஸ்கொயர் ஃபீட் லிவிங், நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் லாட், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது நம்ம டிஸ்ப்ளே பண்றதா. ஸோ கரெக்டா எந்தெந்த வேல்யூஸ்க்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணுமோ அதை ஃபுல்லா வாங்கிட்டு, இப்போ இதெல்லாம் தனித்தனி வேல்யூஸா இருக்கு. நம்ம மொத்தமா நம்ம ஏஐ கிட்ட படிக்க கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்கோம்? ஒரு டேட்டா ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். இப்போ இதையே என்ன பண்ணணும், ஒரு டேட்டாவா மாத்துறதுக்காக நம்ம டேட்டா ஃப்ரேம், பேண்டாஸ்ல உள்ள டேட்டா ஃப்ரேம் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த தனித்தனியா இருக்கிற வேல்யூவை ஒரு டேட்டாவா மாத்திரும். ஓகேவா? இப்போ இந்த ஒரு டேட்டா வந்து என்னன்னா என்னோட ஒரு புது ஹவுஸோட டீட்டெயில்ஸ். இப்போ இந்த நான் புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்மளோட மாடலுக்குள்ள ப்ரெடிக்ட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இதுதான் கண்டுபிடிக்கும் புது டேட்டாக்கு. இந்த ப்ரெடிக்ட் கமாண்ட் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்சு அந்த ஆன்சருக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். நீங்க அதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட புது இன்புட்டுக்கு உங்களுக்கு அந்த புது அவுட்புட் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சும்மா டம்மியா எல்லாத்துக்கும் 2 to 2ன்னு கொடுக்கேன். பெட்ரூம் 2 வேணும், ஏரியா 2, ஸ்கொயர் ஃபீட் 2, எல்லாம் சும்மா டம்மியா கொடுத்தனால அது ஒரு டம்மியா ஒரு ரேட் சொல்லியிருக்கு. நீங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ரேட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டா செட்டை நம்ம கோடுக்குள்ள கொண்டு வந்து அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி இன்புட்டை பிரித்து அவுட்புட்டை பிரித்து படிக்கிறதுக்கான 80% பிரித்து 20% பிரித்து 80 மட்டும் படிக்க வச்சு அது படித்ததை ஒரே ஒரு வீட்டோட டீட்டெயில்ஸை கொடுத்து என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிக்கான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் வைக்க போகிறோம். எதுக்கு டெஸ்ட் வைப்போம்? அந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கு. ஓகேவா? இந்த இன்புட் டேட்டாக்கு தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். இதுதான் கொஸ்டின் மாதிரி. இந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் வைப்போம். ஏஐ வந்து ஒரு ஆன்சர் சொல்லும். ஓகேவா? ஆனால் இந்த ஒய் டெஸ்ட்டுங்கிறது என்னன்னா ஒரிஜினல் ஆன்சர். எக்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒய் டெஸ்ட்டுங்கிறது ஒரிஜினல் ஆன்சர். ஓகே? ஸோ இப்போ இந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கு ஏஐ ஒரு ஆன்சர் சொல்லுவோம், நம்ம ஒரிஜினல் ஆன்சரும் இருக்கு. இந்த ஒரிஜினல் ஆன்சரையும் ஏஐ ஆன்சரையும் கம்பேர் பண்ணி வர்றது தான் நமக்கு மார்க். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ல, என்ன பண்ணும், ஒரு ஏஐ கண்டுபிடிக்கிற ஆன்சரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரெடிக்ட் கமாண்ட் மூலமா எக்ஸ் டெஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த R2 ஸ்கோருங்கிறது தான் என்னது அந்த டெஸ்டோட பேர். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த கோடு வேரி ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் லீனியர் ரிக்ரெஷனுக்கு என்னன்னா எஸ்கேலைன் லைப்ரரியில இருந்து மெட்ரிக்ஸஸ்ல இருந்து R2 ஸ்கோருன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த கமாண்ட் போட்டிங்கன்னா ஒரிஜினல் ஆன்சரையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க ஆன்சரையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணி எவ்வளோ மார்க் 100க்கு இந்த மாடலுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 51ன்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ இது ஆவரேஜ் தான். இந்த ஹவுஸ் ப்ரைஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த லீனியர் ரிக்ரெஷன் அல்காரிதம் ஆவரேஜாக தான் ஆன்சர் சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது இப்போ கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து 50% கரெக்டாக இருக்கலாம், 50% தப்பாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு ஒருவேளை 99 95லாம் வந்துச்சுன்னா பெஸ்ட் மாடலாக இருக்கும். ஸோ நமக்கு தான் ஜஸ்ட் நம்ம 100க்கு நீங்கள் 90க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ஏஐ மாடலும். நீங்கள் 100க்கு 50 எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாடல் இந்த ஹவுஸ் ப்ரைஸ் டேட்டா செட்டுக்கு ஆவரேஜாக இருக்கு. ஓகே? ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனிபடி?